சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 55 முதல் 57 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சொல்லும் தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 55வது அதிகாரத்திலே, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு சத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனையும் அவர் நீதியையும் விட்டுவிட்ட இஸ்ரவேலை தம் அண்டைக்கு தேவனாய் கர்த்தர் அழைக்கிறார், ஆசீர்வாதி தரும்படியாக. ஆம், தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று அவரோடு ஒரு சரியான உறவை அடைய வேண்டும் என்ற உண்மையான ஆவிக்குரிய பசியும் தாகமுமே இரட்சிப்பின் முதல் தேவை. இது மெஸ்ஸியாவின் தியாகமான மரணத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதைத்தான் 53ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். நாம் நமது பாவத்துக்காக மனம் திரும்பி விசுவாசத்தின் மூலம் தேவனிடத்தில் கிட்டி செல்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியை முழுவதும் பெறுவதற்கு தேவன் நீதியின் மேல் பசித்தாகமும் அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையில் வாஞ்சையும் மிக தேவைப்படுகிறது. தேவனது பதிலுக்குரிய வாக்குத்தத்தம் கிடைக்கும் வரை அவரை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. தேவனுடைய ரட்சிப்பின் காலம் குறுகிய, தேவனை கூட காணக்கூடாத காலம் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயரிலே 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் சாதாரணமான ஒரு மனிதனுக்குரியவைகளைப் போல இல்லை. அதே வேளையில் தேவனை தேடுவதன் மூலம் மனித மனதையும் இருதயத்தையும் புதிதாக்க முடியும். அப்பொழுது நமது நினைவும் வழியும் அவரை போலாகும். நாம் கர்த்தரை போல அவருடைய அடிசுவடுகளில் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையின் செயல்பாடும் நமக்கு தேவையாயிருக்கிறது. 56வது அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதியை வெளிப்படவும் சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும். அந்த நீதியின் வழியிலே நடக்கும்போது, நீதியின் பாதையில் நடக்கும் பொழுதுதான் இந்த ரட்சிப்பு நமக்கு பூர்ணம் அடைகிறது. அதே வேளையில நான் என் பரிசுத்த பருவத்துக்கு அவர்களை கொண்டு வந்து ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகன பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கப்படுவதில் அந்நியமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். ஒன்றாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள யாவரும் சபையில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது.
அவர் சித்தமாக இருக்கிறது. அதே வேளையில் துன்மார்க்கருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை இங்கே அடுத்து பின்புதான் வருகின்றதான வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வாருங்கள், திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி அங்கே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 57வது அதிகாரத்திலே நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில். புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனால் தீங்கு வராதற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். கரை நிறைந்த யூத தலைவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட நீதியுள்ள விசுவாசிகளை கடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய மரணத்தினால் தங்கள் மக்கள் சீக்கிரமாக வரவிருக்கும் தேவ கோபாக்கில் இருந்து அவர்கள் தப்பிவிட்டதாய் அவர் சொல்லப்படுகிறது. யூதாவின் மக்கள் தேவனை விட்டுவிட்டு பிரதேசங்களில் தெய்வங்களை வழிபட தெரிந்து கொண்டனர். இந்த வழிபாடுகள் மீது தீய ஒழுக்கங்கள், வேசித்தனம், பெல்லி சூனியன், அறவழிகள் ஆகியவை கூடவே நடைபெற்றன. பாவத்தோடு வாழ தேவன் யாரையும் அனுமதிப்பதில்லை. அவரது கற்பனை மீறுபவர்கள் தங்கள் விதைகளை அறுப்பது, தங்களது விதைத்ததை அறுப்பது மற்றும் அக்கிரமத்தால் கிடைக்கும் எதிர்பார்த்த அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இந்த வசனம். நொறுங்குண்ட பணிந்த ஆவி விரும்புகிற தேவன் அருமையான நாளின் வசனத்தை இந்த ஆய்வில் ஈடுபடுவோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.